ஏன்டா முழிக்கிற? இன்னைக்கு உன் ட்ரீட் தான். போய் வாங்கடா. தடியன் எங்கடா? ஏய் உன் கூட தானே வந்தான், எங்கடா அவன்? டேய், அவன் படியேறவனடா. இது வருது பாரு. ஏன்டா? எவ்வளோ நேரம்டா? சரி வா, இங்க உட்காரலாம். நடக்கணுமா? சைட் டிஷ் எங்கடா? மச்சி அது வாங்காமலா? தோ ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு, சண்டை போடாமல் நக்கிக்கோங்கடா. என்னது ஊர்காவா? போன மாதம் என்னோட ட்ரீட்டு, அதில் சைட் டிஷ்ஷில் மட்டும் 1000 ரூபாய். 700 ரூபாய்க்கு நீ தானே தின்ன? இப்போ உனக்கு சிக்கன் வேணுமா வேணாமா? அப்சல்யூட்லி. இப்போ உனக்கு சிக்கன் வாங்கி தர முடியுமா முடியாதாடா? ஏய் என்கிட்ட காசு இல்லடா. விட்றா, அவன்கிட்ட காசு இல்லை. நான் கூட அவன் பாக்கெட்டில் பார்த்தேன். நீ பார்த்தா தான் சர்டிஃபிகேட்டில், அவன் சர்டிஃபிகேட்டில் பார்த்தியா? என்னடா சொல்கிற? டேய் பேனரு. பென்னர். என்னடா அவனை பார்க்குற? கல்ட்ரா பேண்ட கல்ட்ரா. டேய் இருடா, உனக்கு என்ன சிக்கன் தானே வேணும்? வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். அது சரி, அவன் பேக்கெட் வச்சு ஜட்டி போடுறான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐ நோ. அதான் எப்படி? நேற்று காலையில் செம்ம பசிடா. நீங்கள் யாருமே ரூமில் இல்லை. என்ன பண்ணுறதுன்ட்டே தெரிலடா. எல்லாரும் சட்டை பாக்கெட்டில் பார்த்தேன், ஒருத்தன்ட்டுமே ₹1 கூட இல்லைடா. அப்போதான் ஒரு ஜட்டி. நம்ம ரூம்லேயே பேக்கெட் வச்சு ஜட்டி போடுற ஒரே ஆள் அவன்தான். ஜட்டிக்குள்ளே கையை விட்டா ₹150. அந்த ₹150க்கும் பன்னாங்கி சாப்பிட்டேன் மச்சி. 150 ரூபாய்க்கு மாட்டா தின்ன? செம்ம பசிடா. அந்த காசுக்கு நீ தலை பாக்கெட்டில் பிரியாணியே வாங்கி சாப்பிட்ருக்கலாம். ஆமால, அடுத்த ஜட்டியில் பார்த்துக்கலாம். தம்பி அண்ணே, இவன் எப்படா சப்ளையர் வேலைக்கு சேர்ந்தா? என்னண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. என்ன இந்த பக்கம்? தம்பி எதுக்கு வந்திருக்கீங்க? பசங்களோடு சேர்ந்து ஒரு ஆஃப் அடிக்கலான்னு வந்திருக்கேண்ணா. நான் ஒரு ஃபுல் அடிக்கலான்னு வந்திருக்கேன். தனியாவா? வாங்கண்ணே சேர்ந்து அடிப்போம். அப்படின்ற சரி வா போலாம். ஆடு பாட்டிலோட வருது. வரட்டும். அண்ணா ஆ இதானே என் ஃப்ரெண்ட்ஸு, பென்னர், மோசஸ், ஜெகன். ஹாய்ண்ணா. என்னப்பா இப்போ இருக்கிற பொண்ணுங்க 4 பொண்ணுங்க சேர்ந்தாவே 4 ஃபுல் அடிக்குது. நீங்கள் என்னடானா ஒரு ஆஃப் வாங்கி வச்சு 4 கட்டி ஊற்றி அடிச்சிட்டு இருக்கீங்க. ஆடு கேட்குதுல்ல, சொல்லு. தம்பி என்ன சொல்லுது? ஒன்றும் இல்லைண்ணா, பட்ஜெட் ப்ராப்ளம் அதான். ஓ குடுடா. என்னண்ணா சரக்கு சைடு வடையா? அண்ணனுக்கு எப்பவும் வடை தான். சொல்லுங்க மார்க். ஊருகா? மச்சி அது சென்னையில் தான் இருக்கேன். ஓஹோ, என்ன பொருள்? அது கிடைக்கிறது கஷ்டமாச்சப்பா. எவ்வளோ தேரும்? 50? ட்ரை பண்ணுறேன். என்னண்ணா சீரியஸாக யோசிக்கிறீங்க? எதுனா பிரச்சனையா? ஒரு பொருள் ஒன்று, அது எங்கே கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பொருள்னா? நமக்கு தெரிஞ்ச என்ஆர்ஐ பாட்டு ஒருத்தன் ஓட்டக்காலன் கேட்குறான். கொடுத்தா 50 லட்சம் தரான். அதான் எங்கே கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கும்? அது எப்படி சொல்கிறது? காலையே சொன்னேன். அது ஒரு பழைய காயின். இந்த வடையை காயினாக பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். மியூசியத்தில் பார்த்துருக்கேன். வரேன். சரி தம்பி, வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைண்ணா, போதுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்ணா, போதும். சரி தம்பி, ஏதாவது இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஆ ஓட்டக்காலன்றான், 50 லட்சம்ன்றான். வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆடு அறுத்தோமா, பிரியாணி துண்ணோமா, அதோட ஆடோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்ருக்கூடாது. வெண்ணரா கோயில்ரா. டேய் ஜகா, டேய் ஜகா,
ஏய் எந்திரிடா. என்னடா டீ கடைக்கு வாடா போலாம். ஒரு டீக்காக ஏன்டா டெய்லி ஏன் சந்தோஷத்துக்கு எடுக்கிற? இப்போ நீ வரியா இல்லையா? ரெண்டு டீ 2 கிங்ஸ். ஏ ஜகா பழைய பேலன்ஸ் புது பேலன்ஸ் ரெண்டு சேர்த்து கொடுத்துல. பழைய பேலன்ஸ் புது பேலன்ஸ் ரெண்டும் சேர்த்து நாளைக்கு தரேன். ஏலே இதானே நேற்று சொன்னேன். ஹே அவன் நாளைக்கும் அதையா சொல்லுவான். தந்தி ஒன்று கொடுங்கண்ணே. ம் டேய் அண்ணன் சொன்ன அந்த காயின் தானடா? ஆமாண்டோ. வா கரெக்ட் பண்ணலாம். ஏ ராஜா 2 டீயை போடு. கேளு. மகிழ்ச்சியான வாழ்வு தரும் ஆ மச்சி டீடா. கேளுடா. நீ கேளுடா. என்னப்பா? கீழே விழுந்தது அது ஓட்டக்கால்னா தானே? ஆமாம். அந்த காயினை கொஞ்சம் காட்ட முடியுமா? இந்த காயின் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுது, தர முடியுமா? தர முடியாது. இந்த ஓட்டக்கால்னா எனக்கு எங்கள் அப்பா கொடுத்தது, அவருக்கு அவங்க அப்பா கொடுத்தது. நான் தர முடியாது. பேசுகிறாங்க பேச்சு. இல்லைண்ணா காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கு பழைய காயின் தேவைப்படுது. கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். அதான் உங்கள் தேவைக்கு ஏதாவது பணம்? அட என்னப்பா, இப்போ எனக்கு 2 லட்ச ரூபா தேவை, தர முடியுமா? பேசுகிறாங்க பேச்சு. டிஷர்ட் எடுத்துட்டோடா. டேய் 2 லட்சமா? அவ்வளோ பணத்துக்கு எங்கடா போவோம்? நம்மளே ஆஃபு கல் ஆடுறோம், நம்மளால எப்படா ரெடி பண்ண முடியும்? மச்சி 2 லட்சம் ரெடி பண்ண 50 லட்சம்டா. ஏதாவது ஐடியா கொடுங்கடா. ஏண்டா டேய் நீ ஏதாச்சும் சொல்கிறா? என்னடா ஏதாவது ஐடியா கொடுறா. ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? என்ன மச்சான்? பிரதர் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், பத்ரம். ஏய் உன்னிடம் தின்ட்டான். காயின்ரா. டேய் இருங்களேன்டா. ஹலோ யாரு? அண்ணா நான் தானா ஹாசம் பேசுறேண்ணா. சொல்லுங்க தம்பி. அண்ணா நேற்று ஒரு காயினை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களே. ஆமாம் சொன்னேன். அந்த காயின் கிடச்சிச்சுண்ணா. என்ன தம்பி நைட் அடிச்ச போதை என்ன தெரியலையா? இல்லைண்ணா அந்த ஓட்டக்கால் என் கையில் தானே இருக்கு. நிஜமாவா? சாயங்காலம் 5 மணிக்கு கால் பண்ணு, நான் பார்ட்டியோட வரேன், முடிச்சிடலாம். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. தம்பி அண்ணனை மறந்துடாதீங்கப்பா. என்னண்ணா? சரிப்பா, பொருள் பத்திரம். ஓகேண்ணா கண்டிப்பாண்ணா. மச்சி அண்ணா 5 மணிக்கு கால் பண்ணேன்னு சொல்லிருக்காரு. நம்ம போய் பார்ட்டிய பாக்குறோம், அமௌண்ட் வாங்குறோம், நம்ம கிளம்பி கோவா போறோம் மச்சி. ஜீரம்டா. ஹேய் ஒரு நிமிஷம் மச்சி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அந்த அண்ணன் எப்படா பிடிச்ச? அதுவாடா, அண்ணன் சென்னைக்கு ட்ரெயின்லேருந்து வரும்போது பழக்கம்டா. எங்குள்ள நிறைய விஷயம் பேசியிருக்கோம்டா. சரி அதை விடு, வாங்கடா கிளம்பலாம். டேய் வாடா போலாம்டா. 5 மணிலேருந்து ட்ரை பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேன்றாரா ஃபோனை. நீ ட்ரை பண்ணுறா. இரு. ஐயா பசிக்குது ஐயா, தர்ம போடுங்க சாமி. டேய் தர்ம பிரபுவே, பவர் ஸ்டார் பார்த்த மாதிரி இருக்குது ஐயா. பார்த்தல அப்போ கூட பவர் ஸ்டார் தானே சொன்னா, சூப்பர் ஸ்டார்னு சொல்லல. ஃபோன் எடுக்கலடா. நீ ட்ரை பண்ணுறா. சுவிட்ச் ஆஃப்டா. சுவிட்ச் ஆஃபா? நீ ட்ரை பண்ணுறா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் குடியேண்டா. மச்சி ஏதாவது சைடிஷ் சொல்ல. அதான் இருக்கார்ல நம்ம பவர் ஸ்டாரு, சொல்லுவார். முழிக்கிறான் பாரு பிரதர்.
ம் பிரதர் 20 ரூபாய்க்கு என்ன சைட் டிஷ் வருமோ அதை கொண்டு வாங்க. நான் இதை வச்சுக்கணும். ஏய் மங்குஸ் மண்டியா, நீங்கள் போங்க பிரதர். அந்த ஆளு கால் பண்ணுறா. ஏய் சுவிட்ச் ஆஃப்டா. நீ ட்ரை பண்ணுறா. சுவிட்ச் ஆஃப்டா. நீ ஏய் அதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்ல. என் ஃபோனில் மட்டும் இல்லை, இந்த பாரில் யார் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வரும். என்னண்ணா முந்தி மாதிரி வேலையே எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறிய? என்ன பார்த்து செய்யணே? எங்கடா முன்ன முதல்ல எதுவும் இல்லை. ஏதா பண்ணலான்னு பார்த்தா போலீஸ் ரப்புன்னு பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. அது சொல்லுங்கண்ணே. போன மாதம் வரைக்கும் அண்ணன் எவ்வளோ கெத்தாக இருந்தேன். நான் 4 வச்சுருந்தேன், இதில் 2 வச்சுட்டேன். சேட்டு கடையில் விடுறா தம்பி, நம்மளுக்குன்னு ஆடு சிக்காமலையா போயிடும். ஆடு சிக்கிருச்சு, நீ கிளம்பு. ஃபோன் பண்ணுறேன். மச்சி எங்கடா அவன்? ஏய் படியேறி வரானமாடா. அண்ணனுக்கு எப்பவும் வடை தான். மச்சி வடடா. அண்ணே 20 ரூபாண்ணே. அதை முதல்ல தூக்கி போடுறா. மச்சி ஓட்டக்கால்னாடா. போடுறா அண்ணனுக்கு ஃபோனை. பொருள் பத்திரம். காலனா ஓட்ட காலனா அது இல்லாத காலமாச்சு ஏதுனா ஒன்று மாட்டினா 1/2 கோடி நோட்டுனா அவன் பேச்ச கேட்டு 2 லட்சம் ஏப்பமாச்சினா. காலனா ஓட்ட காலனா அது இல்லாத காலமாச்சு ஏதுனா மெதுவடைய பிரிச்சு வச்சு மேட்டரை சொன்னா மது போதையில இருந்த பசங்க மாட்டிக்கிட்டானா. மெதுவடைய பிரிச்சு வச்சு மேட்டரை சொன்னா மது போதையில இருந்த பசங்க மாட்டிக்கிட்டானா. நல்லவன் போல நாடகத்தை நடத்தி வச்சானா. நல்லவன் போல நாடகத்தை நடத்தி வச்சானா. அவன் நண்பர்களின் வாகனத்தை அடகு வச்சானா. காலனா ஓட்ட காலனா அது இல்லாத காலமாச்சு ஏதுனா.